ஹாய் வீக்கெண்ட் போர் அடிக்குது. நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஸ்விம்மிங் பூல் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். மார்னிங் 6 o'clock கிளம்பி போயாச்சு. வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே போனோம்னா ஜெயின் வித்யாலயாவில் தான். லீவ் டைமில் இந்த மாதிரி அலோவ் பண்ணுவாங்க. பெர் ஹெடுக்கு 100 கொடுத்தோன்னு நினைக்கிறேன். எப்படி சோபி உன் கொண்ட மட்டும் ஒரு டிசைன் இருக்கு. அப்படி கொண்டே தான் பார்த்தது மரமால உள்ளே போனதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்விம்மிங் பூல் ஏரியாவுக்கு வந்தாச்சு. ஆல்ரெடி நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்தது. என்ன பண்ணி மட்டும் தெளிவா இருக்க. பாஸ்தா ரொம்ப நேரம் விளாண்டுட்டு இருந்தோம். 1 hour முடிஞ்சு போச்சு. நாங்கள் அப்புறம் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அது யாரா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. இது பழைய வீடியோ நான் போஸ்ட் பண்ணாமல் வச்சுருந்தேன். இப்போ ஐஃபோன் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு. எனக்கு டெலிட் பண்ணவும் மனசு வரல. இந்த டைமில் நான் ஹிப்பி க்ரீம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ செம்மையாக ஸ்கின் டேமேஜ் ஆயிருந்துச்சு. ஆனால் இப்போ சரியாயிடுச்சு. இப்போ ரீசன்ட் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்காது. ஆனால் ஸ்டில் நிறைய பேர் கொஷின் கேட்டுகிட்டே இருக்கீங்க. எனக்கு இப்போ சரியாயிடுச்சு. அழகா இருக்கு. டடா ஸ்கூல்லேருந்து கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் செம்மையாக பசிச்சுட்டு போகிற வழியில் ஒரு கடையில் ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். சரி வீட்லேயே குக் பண்ணி சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு வடையும் சாம்பார் சட்னி வச்சு சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போனதுக்கப்புறமா ஆளுக்கு ஒரு வேலை பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஒரு ஆள் வெங்காயம் கட் பண்ண, ஒரு ஆள் தக்காளி கட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக போச்சு. சிக்கன் வாங்கி சிக்கன் கிரேவி வச்சுட்டு ரைஸ் வச்சிடலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். இது பேச்சுலர் வீடு. ஒரு அக்கா மட்டும் தான் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பேச்சுலர் லைஃப் எப்படி இருக்குன்றதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். சாதமும் ரெடி ஆகிடுச்சு, சிக்கன் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. வீட்டை விட்டு பெருசாக எங்கேயும் வெளியே போனது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு டே ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணது. ஒரு கேர்ள்ஸ் டே அவுட் மாதிரி இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டுட்டு ரொம்ப நேரம் கதை பேசிகிட்டு இருந்தோம். கதை பேசிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆகி ஜூடியோ கிளம்பிட்டோம். நாங்கள் போன டைமில் வந்து சேல் போயிட்டு இருந்துச்சு. ஸோ செம்ம கூட்டம், திருவிழா கூட்டம் மாதிரி இருந்துச்சு. ஆனால் குர்த்திஸ்லாம் நல்லா இருந்துச்சு. 199க்கு போட்டிருந்தாங்க. ஷார்ட் டாப்ஸ்லாம் 299க்கு போட்டிருந்தாங்க. அதே மாதிரி 149க்கு ஸ்லிப்பர்ஸ் வந்து இருந்துச்சு. எல்லாமே பார்த்துட்டு பில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா பயங்கர கூட்டம். கொஞ்சம் நேரம் அங்கே இங்கேன்னு சுற்றிட்டு அதுக்கப்புறமா பில் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு பக்கத்தில் இருக்க ஈஸி பைக் போயிருந்தோம். என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லியிருந்தா. உள்ளே போனோன்னே குர்த்திஸோட கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். நம்ம வாங்கவா போகிறோம், பார்க்க தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் எனக்கு பேகி வந்து நான் ட்ரை பண்ணதே இல்லை. சரி ட்ரை பண்ணலான்னு ஒரு பேர் எடுத்து ட்ரை பண்ணேன். சேல்ஸ் கேர்ள் மாதிரி இருந்துச்சு. திருப்பி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க கடையில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் ஆர்கே. பை.